நம்ம எல்லாம் வேண்டியதை தந்திட வேங்கடேசன் என்றிருக்க என்கின்ற வகையிலே அங்கு அருள்பாலித்துக் கொண்டு நம்மையெல்லாம் ஆண்டு நம்மையெல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த திருமலை திருப்பதியில் செய்யப்படும் பிரசாதங்களில் கலப்பட நெய் இருப்பதாக 2 வருடம் முன்பாக கண்டறியப்பட்டு பல ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டு முதலில் ஒரு ஆராய்ச்சியில் கலப்படம் என்று உறுதி செய்யப்பட்டு 2வதாக ஜனவரி மாதத்தில் ஆராய்ச்சியில் அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டு கலப்படம் செய்யப்பட்டு அந்த நெய் பெருமாளுக்கு திருப்பதியில் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது என்பது உறுதியாகியிருக்கிறது. இது மிகவும் அபச்சாரமான அபத்தமான செயல். இதை உலகம் ரட்சிப்பதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறான். அந்த உலகத்தை ரட்சிக்கும் போது இந்த மாதிரி செயல்கள் அவனுக்கு எம்பெருமானுக்கு சீற்றம் கொண்டு நம்மையெல்லாம் தண்டிக்கக்கூடிய நிலை வரும். ஆகையால் யார் கலப்படம் செய்திருந்தாலும் அதை அரசாங்கம் முந்தைய அரசாங்கத்தில் ஏற்பட்ட பிழையை இந்த அரசாங்கம் அதை ஊர்ஜிதம் படுத்தும் வகையில் இன்று அந்த கலப்பட நெய் என்ற மாமிசம் சேர்ந்த நெய் மிகவும் அபச்சாரமானது. வேள்விகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நெய் பிரசாதத்திலும் கலப்பது பக்தர்களுக்கு அதிர்ச்சி இருந்தால் கூட உலகத்திற்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மாதிரியான தவறுகள் நிகழ்ந்து கொண்டே இருந்தால் உலகக்ஷேமம் மிகவும் பாதிக்கப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆகையால் கலியுகத்திலே பெருமாள் கண்கண்ட தெய்வமாய் நம்மை எல்லாம் ரட்சிக்க விண்ணோரும் மண்ணோரும் புகழும் வகையிலே அவன் கேட்டதையெல்லாம் கொடுத்து கொண்டு நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கும் போது நாம் அளவுக்கு மீறிய பண ஆசையினாலும் இந்த ஒரு வகையிலே நடந்திருக்கிறது. இதை ஆந்திர